ஹாய். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நம்ம திவ்யாவுக்கும் சபரிக்கும் ஒரு பேட்டி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதில் யாரெல்லாம் வந்துக்கிட்டாங்க? திவ்யாவோட ஒரு ஃப்ரெண்டு, ஒரு சீரியலில் நடித்த ஒரு ஃப்ரெண்டு, பிறகு ஒரு கான வினோத்து, என்ன வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கான வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் கீரியும் பாம்பும் தான். ஏன்னா சேரவே செய்யாது ரெண்டு இருக்கும். அவர் வந்திருக்காங்க. அவர் அவ்வளோ இதாக சொல்கிறாங்க. அவங்க எப்படி சாப்பாடு போடுவாங்கன்னா அவங்களுக்கு அம்மா போல், ஏன்னா அம்மா சமைச்சு போடுறது போல் அவங்க போடுவாங்களாம். உண்மையில் திவ்யாட்ட நல்ல குணம்லாம் இருக்குங்க. உண்மையில் சூப்பர் குணம் இருக்குது. யார்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பேசக்கூடாது, யாருக்கெல்லாம் எப்படி கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது, ஏன்னா அது நல்லாவே தெரியுது. சாப்பாடு விஷயத்தில் திவ்யா சூப்பர். ஏன்னா சொல்ல எல்லாமே சும்மா லவ் மாத்திரம் பண்ணிவிட்டு சும்மா இருக்குது. இது பெரிய உலக சாதனை ஒன்றும் இல்லை. லவ்லாம் உலக சாதனைங்க. யாருங்க சொன்னாங்க? உலகத்துல வாழ்ந்து காட்டணும், சாதிச்சு காட்டணும், அதான் உலக சாதனை. இல்லை போனோன்னா லவ் பண்ணி அதெல்லாம் சாதனை பண்ண முடியுமா? அப்போ சபரிக்கும் இவங்களுக்கும் ஒரு பாட்டு போடுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அண்ணன் தங்கச்சி போல் ஒரு பாட்டெல்லாம் போடுங்கய்யா அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்மளாம் ஆட்கள்லாம் சொல்கிறாங்க, அவங்க கோம்போ நல்லா இருக்குது, அவங்க கோம்போ நல்லா இருக்குது, லவ் கோம்போ நல்லா இருக்குது. அப்படிலாம் உண்மையில் அவங்க நல்ல ஜாலியாக நல்ல ஃப்ரெண்ட்ஸாக நல்லா இருக்காங்க. அப்போ கான வினோத்து திவ்யா பற்றி பெருமையாக பேசுகிறாரு. என்னென்னா அவங்க நல்லா சமைச்சு போட்டாங்க, எங்கள் அம்மா எப்படி சமைச்சு போட்டாங்க அதே போல் சமைச்சு போட்டாங்க, எங்கள் ரெண்டு இடத்துக்கும் ஆகாது. பிறகு அவங்க அப்பா நல்லா பேசியிருக்காரு போல். திவ்யா அப்பா நல்லா பேசியிருக்காரு. அவருக்கு உடம்பு சரியில்லை இருந்த போல் நல்லா பேசியிருக்காரு. எல்லாம் இருக்காங்க. அப்படி நல்லா சூப்பராக பாட்டும் டான்ஸும் பண்ணி நல்லா உண்மையில் திவ்யாலாம் அவங்களுக்கு அன்றைக்கி சொல்லும்போது எனக்குலாம் ஒரு மாதிரி ஒரு அவார்டும் கிடைக்கல. இந்த அவார்டு கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதில் வேறு அவங்க வந்தோடனே உள்ளே வந்தோடனே பயங்கர கையடி, பயங்கர கிளாப் பண்ணுறாங்க எல்லாருமே. திவ்யான்னு சொல்லி கிளாப் பண்ணுறாங்க. என்னென்னா அந்த அப்புறம் கேட்காங்க, கார் டாஸ்குள்ள நடந்தது, நீங்கள் ஏன் அப்படி பேசுனீங்க, ஊர்க்கிழவி இது பார்வதி வெளுத்து வாங்கிட்டாங்க. யார் நம்ம திவ்யா ஊர்க்கிழவி நீ என்ன ஊர்க்கிழவி பேசுகிறேன், சூனியக்காரியே அவளை இவ்வளோ யாருக்கு இல்லாத தைரியம்? அங்கே யாரெல்லாம் அரோரா இருக்காங்க அவ்வளோ பேசலை, சுபி இருக்காங்க அவ்வளோ பேசலை, யாருமே அவ்வளோ பேசலை. திவ்யா உடம்பு சரியில்லாமல் நம்ம அந்த உடம்பு வயிறு வலியில் அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும், அப்படி இருந்த அந்த பொண்ணு அவங்க 2 பேர்த்தையும் ஓட விரட்ட விட்டு அங்கே இருக்கும்போது எவ்வளோ தைரியமாக அதங்க பொண்ணு இல்லாமல் கண்டோன்னே ஒருத்தனை பார்த்தோன்னா லவ் வர்றது பெரிய உலகம். அதாவது சாதனை நமக்கு சொல்ல முடியாது. இதெல்லாம் சாதனை உலகம், இது சாதனை. யாருக்கு வேணாலும் காதல் வரும், யாருக்கு வேணாலும் காதலிப்பாங்க. அந்த பொண்ணு அப்படியே அடிக்க விட்டு ஓட விட்டு தலை தெறிக்க விட்டு ஊர்க்கிழவின்னு போய் மூடுறி. ஐயோ அதை சவுண்டு பார்க்கணும். மறுநாள் சவுண்டே இல்லை அந்த பொண்ணுக்கு. அதே போல் சவுண்ட் எடுத்து பேசு மரியாதை உனக்கு கெட்டுருந்தான் அவ்வளோந்தான். ஐயோ உண்மையில் நல்லா திவ்யான்னு சொன்னால் உண்மையில் அதே போல் சண்டை பண்ணாங்க. அதனால் ஐயோ அதெல்லாம் விட்டுறாங்க. ஏன்னா அவங்க அன்றைக்கி அந்த நிலமையில் இருக்கனால அவங்க சண்டை போட்டாங்க. இப்போ கூட யாரோ கேட்டால் பார்வதி பற்றி கேட்டால் சரி அதெல்லாம் விட்டுறாங்க, அதெல்லாம் வேண்டாம் நமக்கு, அதெல்லாம் சரி அந்த நேரத்தில் அப்படி பேசு. ஆனால் பார்வதிகிட்ட கேட்கும்போது பார்வதி ஏதோ கெத்தில் சொன்ன போல் இருக்குது. நான் சில பேர்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினச்சி இருக்கேன், அதெல்லாம் விட்டுருவோமே. என்னத்தை விட போகிறாங்க எனக்கு தெரில. ஏன்னா இவங்களும் பண்ணியிருக்காங்க, அவங்களும் ஏதாவது பண்ணியிருப்பாங்க. இல்லை நான் ஒன்றும் பண்ணாமல் நீங்கள் இப்போ சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? பார்வதி ஒன்று பண்ணியிருக்கும்போது இவங்க போயிடுவாங்க. அவங்க ஒரு இன்டர்வியூ ஒரு இதில் சொன்னாங்க, நான் என்ன பண்ணேன்னு தெரில பார்வதிக்கு, நான் என்ன பேசுகிறாலும் என்னை திரும்பி பார்க்க மாட்டாங்க. நான் சமைச்சு கொடுத்தேன், எல்லாம் பண்ணேன், எல்லாம் நல்லா குட் அண்ணெல்லாம் சொன்னாங்க, ஆனால் என்கிட்ட பேச மாட்டாங்க. ஆனால் என்னன்னு தெரில, கூட்டா போல் திரும்பி பார்க்க மாட்டாங்க. நான் அவங்க என்ன பண்ணால் நான் அக் பண்ணுவேன், கையடிப்பேன், எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் திரும்பி பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அது என்னன்னு தெரில பார்வதிக்கு ஒரு என்ன இந்த தலைக்கணமோ என்னவோ தெரில, நான் தான் பெரிய இது அது இருக்குது பார்வதிக்கு ரொம்பவே. அது இப்போ யாருக்கெல்லாம் தெரிஞ்சுருந்தாலும் நிறைய இருக்குது தலைக்கணம். நான் தான் இதுக்கெல்லாம் தான் நான் தான் கரெக்டு, நான் தான் என்னால் தான் முடியும் அப்படின்னு ஒரு தெனாவெட்டு அதெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த மற்றவங்கள சொல்லும்போது அதெல்லாம் கேட்காது. அதனால் பார்வதி திவ்யா எப்போ சொல்கிறாங்க, ஏன் என்கிட்ட பேச மாட்டான்னு தெரில, என்கிட்ட பேசவே மாட்டான், நான் 10 தடவை கூட்டா கூட என் முகத்தையே பார்க்க மாட்டான். கமருதீன் நல்ல பையன், நானும் அவனும் நல்லா ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். அவர் இப்படிலாம் இல்லை. அவங்க வந்து என்ன அப்படி என்னத்துக்கு அப்படி பண்ணார், அது ஏதோ ஒரு காதல் அதில் மாட்டிக்கிட்டாரு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த காதல்னால் 2 கார்டும் வாங்கி போயிட்டாங்க. நல்லா
கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடினாங்க. ஏன்னா உள்ளே போய் சாதனை படைச்சிட்டு வந்துட்டாங்கல்ல, அதுக்கு கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடினாங்க. கொண்டாடட்டும், எவ்வளோ நாள் கொண்டாடுதாங்க பார்க்கலாம்.